வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா முருங்கைக்காய் சூப்பு. முருங்கைக்காய் சூப்புக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை கழுவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு கடாயில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறேங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முருங்கைக்காய் சூப்புக்கு முருங்கைக்காயை வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா 4 சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பீஸ் தக்காளி, 2 பல்லு பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காயை வேக வச்ச முருங்கைக்காயை இந்த சதப்பகுதியை மட்டும் இப்படி எடுத்துக்கிறேன். சதப்பகுதி மட்டும் எடுத்து தான் நம்ம சூப்பில் காயோடு சேர்க்க முடியாது இல்லையா, அதனால் சதப்பகுதி மட்டும் இப்படியும் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். கால் டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன், சேர்க்குறேன். இப்போ நறுக்கி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இது முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்காய் சதப்பாகத்தையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வேக வைக்கும் போதே உப்பு மஞ்சப்பொடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியும் லைட்டாக வேகணும். வெந்த உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. இல்லைன்னா பாலாடை இருந்ததுன்னா அதை லேசாக ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் ஊற்றுனீங்கன்னா தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு கரைச்சிக்கோங்க. இறக்கும்போது பெப்பர் பொடி போட்டு இறக்கணும். அதை நான் பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருந்த இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வெந்துட்டு இப்போ கொஞ்சம் நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு கரைச்சி ஊற்றுறேன். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனால கொஞ்சோண்டு அந்த ஆடையை ஒரு லேசாக ஒரு சிலிப்பிட்டு ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ அதை பவுலில் எடுத்து பரிமாற வைக்கலாம். சுவையான முருங்கைக்காய் சூப் ரெடி. இப்போ முருங்கைக்காய் சூப் ரெடி. இதுக்கு மேலே பெப்பர் பவுட்ரு அப்படியே ஒரு பிஞ்சு தூவுனாப்பில். வேறு காரம் எதுவும் கிடையாது. ஸோ பெப்பரோட காரம் மட்டும்தான். மல்லித்தலை, சுவையான முருங்கைக்காய் சூப் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.